ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? சேஃபஸ்ட் காரா வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? பட்ஜெட் கொஞ்சம் மீடியமா இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு அப்படிதான். எந்த கார பத்தி பார்க்க போறோம்னு கேட்கிறீங்களா? டாடா நெக்ஸானோட எலக்ட்ரிக் காரோட ரிவ்யூ அண்ட் டெஸ்ட் டிரைவ் பத்தி தான் பேச போறோம். டீட்டெயில்ட் ரிவ்யூவா இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சுபாக்கிரி சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த டாடா நெக்ஸானோட எலக்ட்ரிக்கல் காரோட ரிவ்யூவை வந்து ஜார்சுகுடா மாவட்டம் ஒடிசா மாநிலத்திலிருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். வண்டியோட சைடு ப்ரொஃபைல் எல்லாம் நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டியோட மாடலு, டிசைனு, ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா நெக்ஸானோட அதாவது எம்பவர்டு அப்படின்ற ஒரு வெர்ஷன் வேரியன்ட் தான் அது. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் லுக் பாருங்களேன், பழைய டாடா நெக்ஸான் பெட்ரோல் வெர்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள். ஆனால் அந்த ப்ரொஃபைல் லுக் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த லைன்ல என்ன கோடு கூட எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஒரு அஸ்தட்டிக் அப்பியரன்ஸு இதுக்கு முன்னாடி இருக்க பெட்ரோல் வெர்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரில. அந்த ஹெட்லைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதே மாதிரி டிஆர்எல் லைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரண்டில் வந்து சும்மா சூப்பராக செம்மையாக அப்படியே நைட் இதில் பார்த்தீங்கன்னா விசுவல் சூப்பராக இருக்கும். டே டைம்னால அவ்வளோவா கரெக்டாக தெரியல சன்லைட்டில். போனட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அந்த பேட்டரி எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதில் வந்து நம்ம வந்து பார்க்குற எப்பவர் 45 அப்படின்ற வேரியண்ட்டில் வந்து இது எவ்வளோன்னா 46 கிலோவாட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் வந்து போகலான்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது அரை மைலேஜ் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஷோரூம் சைட்லேருந்து அதாவது 489 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் எவ்வளோன்னு நானே கேட்டேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 350 to 400 வரைக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. மற்றபடியான போனட்டோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருந்துச்சு. நல்லா சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 40 மினிட்ஸ் டு 1 ஹவரில் சார்ஜிங் ஆயிரும் ஃபாஸ்ட் சார்ஜில். அதேமாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 ஹவர்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சுக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு கரெக்டு. அதேமாதிரி வீல் வந்து அலாய் வீல் தான். நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். வீலோட டிசைன் பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷனும் இதில் என்னை பொறுத்த நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் இதில் நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். சைடு ப்ரொஃபைல் பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அந்த டிசைனே நல்லா இருக்குது. ஏன்னா அந்த விண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த ஸ்பீடுக்கு அப்படி இப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, ஐசோலேட் என்னமோ சம்திங் சொன்னாங்க, அது எனக்கு சரியாக தெரில. அந்த ஸ்பீடு விண்ட் ஃபோர்ஸை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டிசைன் வந்து கூப்பர் டிசைனா சம்திங் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா வந்துடும். அந்த கேமரா வந்து சைடு மிரர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். உள்ள வந்து இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் சைடு டோர் சைடும் பார்ப்போம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. சேஃப்டி வைஸ் ஆனால் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அந்த அந்த வெயிட் எனக்கு ஃபீலிங் ஆச்சுங்க. ஏன் இந்த வண்டி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குது அப்படின்றது இதுலேருந்தே புரிஞ்சிருச்சு. ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. 4 ஸ்பீக்கர், 6 ஸ்பீக்கர் நினைக்கிறேன் சார். 6 ஸ்பீக்கரு ப்ளஸ் ட்விட்டர் எல்லா டோர்லேயுமே ட்விட்டரையும் இன்க்ளூட் ஆயிரும். போனட்லேயே 2 ட்விட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. 4மே பவர் விண்டோஸ் தான். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள். இந்த சைடு மிரர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒன் டச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க வண்டியில். வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னை பொறுத்தளவு ஒர்த்துன்னு மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ ப்ரைஸ் என்னென்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எலக்ட்ரிக் கார்கள் ஃபியூச்சரில் வந்து எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் காராக தான் இருக்கும். நம்மகிட்ட வச்சிருக்கிற பெட்ரோல் டீசல் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா ஃபியூச்சரில் இன்னொரு 10 இயர்ஸ் பேக்கு எலக்ட்ரிக் காராக தான் மாறப்போகுதுன்றது எனக்கு தெரியுது. அதேமாதிரி ஃப்ரண்ட் டிரைவர் சைடு சீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட்டு பேக் அட்ஜஸ்டபிள். நீங்கள் வந்து ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இது ஏர் பேக் வந்து இதில் 6 ஏர் பேக் இருக்குங்க. அதான் சொன்னேன், சேஃப்டியில் இதெல்லாம் வந்து 5 ஸ்டார் வாங்கின வண்டி. அதில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்களேன், லுக்கெலாம். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகுது, எவ்வளோ சார்ஜிங் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இதுலேயுமே டிஸ்பிளே ஆயிரும். அதேமாதிரி டிரைவிங் மோடில் 3 மோட் இருக்குது. எக்கனாமி, சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மோட் இருக்குது. இப்போ வந்து சிட்டி மோடில் இருக்குது, அதையும் டிஸ்பிளேல காட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன், நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ரன் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ சார்ஜிங்கில் இருக்குது, சைடில் பெர்சன்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேரிங் வீல் அலைன்மெண்ட் இல்லைன்னா அலைன் பண்ணால் சொல்லுது பாருங்களேன். இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இதை பார்த்து நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு இது 10 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் மாதிரி இல்லைங்க, 12 இன்ச்சு மாதிரி பெருசாக செம்மையாக இருக்குது. செம்ம டச் டிஸ்பிளே உள்ளது. ஹார்டு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய க்ளவ் பாக்ஸுங்க. அப்பா,
அப்படியே திறந்து பார்த்தோம்னா போக போக போய்கிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய க்ளோ பாக்ஸு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பார்ஷியல் ட்ரே மாதிரி ஒன்று சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ வேணா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பெரிய க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் அந்த க்ளோ பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம். உள்ள லைட்டிங் எல்இடி லைட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க, நைட் டைமில் விசிபிளாக இருக்கணுன்றதுக்காண்டி. அப்புறம் இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓ அப்பா, ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்டு, ஏபிஎஸ், இபிடி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து சார்ஜிங் போடுறதுக்கு 12 வோல்ட்ஸ் சாக்கெட் பின் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து இந்த டச் எல்லாமே டச்சில் தான். அந்த நீங்கள் கண்ட்ரோல், ஏசி கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் கண்ட்ரோலு ப்ளஸ் டிஜிட்டலாகவும் நீங்கள் பண்ணுற மாதிரியும் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அந்த வண்டியில் வந்து நீங்கள் கிளச்சு மாற்றுறதுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து கிளச்சில் மாற்றுவோம் பார்த்தீங்களா? இப்போ எலக்ட்ரிக் கார் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக வரும். மேனுவலில் வந்து பார்த்து பாருங்களேன், அந்த சூப்பராக இருக்குங்க. அந்த மேனுவலில் அந்த நீங்கள் டிரைவ் மோடு, ரிவர்ஸு, நியூட்ரல் அதை மாற்றுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற லிவர் மாதிரி. அந்த ஒரு ஃபீலிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் சன்ரூஃபு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் ஃபுல்லி லோடாக இருக்குங்க. எம்பவர்டு 45 அந்த வேரியன்ட் வாங்குனீங்கன்னா பார்த்தீங்களா, ஒன் டச்சில் சன்ரூஃப் ஓப்பன் ஆயிரும். பெனரோமிக் வராது, நார்மல் சன்ரூஃப் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அதாவது பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த வண்டி. இப்போ முன்னாடி லைட்டு வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேலஜன் லைட் கொடுக்காம, அதுவும் சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியான ஃபீச்சர்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க பாருங்கள். ரெண்டு சைடுமே, அதாவது மிரர் கொடுக்கல, சன்வைசரில் கோ பேசஞ்சர் மட்டும் மிரர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சைல்டு, அதாவது ஐசோபிக் சைல்டு சீட் மவுண்ட், அதுதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அதாவது உள்ளே லாக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேருந்து வெளியே அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து திறக்கவே முடியாது. ஏன்னா பசங்க உட்காந்தாங்கன்னா அதை திறந்து விளாடுவாங்கல்ல, அது மாதிரி ஆகி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. சைல்டு ஐசோபிக் சைல்டு சீட் மவுண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியிருந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த டோரை ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி அதே மாதிரி பேக் சைடு டோர்லையும் ஃப்ரண்ட்ல என்ன மாதிரிலாம் ப்ரொவிஷன் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு டியூட்டர் ப்ளஸ் ஸ்பீக்கரும் வந்து ஜேபிஎல்லோட ஸ்பீக்கர் வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சூப்பராக இருக்குங்க. கால்லாம் வைக்கிறது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி சாஞ்சு உட்கார மாதிரி தான் இருக்குது. இங்கே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்க, அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட் எல்லாருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்துடும். பேசஞ்சருக்கு பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு பாருங்க. கொஞ்சம் என்னோட ஹைட்டுக்கு கொஞ்சம் தை சப்போர்ட்டுமே ஓகேன்ற மாதிரி தெரியுது. ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சீட்டு வந்து 60/40 அதை ஃப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸும் இன்னும் ஹைக் ஆகும். அது இவர் புஷ் பண்ணி பார்த்தாரு, ஒரு நாள் முடியல. அது பின்னாடி இருந்து நான் புஷ் பண்ணி இது பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்துக்கலாம், அடுத்து காட்டுறேன். பேக் சைட்லேயும் வந்து என்னென்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. அதேமாதிரி ஆம்ரெஸ்ட் ஒன்று வந்துடும். அதில் வந்து டிரைவர் ஆம்ரெஸ்ட்டில் ஸ்டோரேஜும் வந்துடும். ஃப்ரண்ட் சைடு பாருங்களேன் எவ்வளோ லுக், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையான. ஆனால் ஃப்ரண்டில் வந்து போனட்டில் இது டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஹார்டு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பிளாஸ்டிக்னாலும் அந்த மாமூலான பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி 6 ஏர் பேக் வந்து ஏ பில்லரில், பி பில்லரில், சி பில்லர்ன்ட்டு 6 ஏர் பேக் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சேஃப்டியில் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது, ப்ளஸ் இவங்களோட டிசைனுங்க. அந்த அந்த அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எனக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. செம்மையான வண்டியாக தெரிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி இதில் வந்து ஏஎஸ்ஆர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ஸ்டார்ட் ஸ்டாப், புஷ் பட்டன் ஸ்டாப், பவர் ஸ்டேரிங்கு, மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீலு. இதில் என்னென்ன ஆப்ஷன் தாங்க இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க. ஃபியூச்சரில் இது எலக்ட்ரிக் காராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் காரை நீங்கள் வந்து எல்லா ஷோரூம்லேயும் போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள். இப்போ பின்னாடி வந்து பேக் சைட் பார்த்துடலாம். அதாவது டிக்கி எவ்வளோ பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்ட்டு. பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 350 லிட்டர் சம்திங் பூட் ஸ்பேஸ்னு சொன்னால் அப்படிங்க. ஸ்பேர் வீலும் இதில் உங்களுக்கு அடிஷ்னலாகவே ஆடாகி வந்துடும். பார்த்தீங்களா, லைட்டு, அப்புறம் பின்னாடியும் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணனாலும் ஹூக் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பண்ணுற பாருங்க, நான் சொன்னேன்னா அந்த அந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா நீங்கள் வந்து அது ஸ்ப்ளிட் ஆகி ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அது மூலமாக நீங்கள் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 2 பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்தால். பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த பார்ஷியல் ட்ரே எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஃபுல்லாயிரும். அந்த பாக்ஸ் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதில் தான் சார்ஜிங் ஒயர் வரும். அப்புறம் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. 190 mm எந்த ஸ்பீடு பிரேக்கர்லையும் நான் தட்டுற சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில.
அவ்வளோ சூப்பரான கிரவுண்ட் கிளியர்ஸுங்க. அந்த சைடு மிரர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அதே மாதிரி மிரரில் பின்னாடி 4 புறமுமே உங்களுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால 360 டிகிரி கேமரா இருக்குது. அதனால் வந்து ஏன்னா அந்த கேமரா இருக்கிறது மெயின் விஷயங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா செலவு ரொம்ப இழுத்து விடும். அதனால் வந்து அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்குன்றதுக்காண்டி 360 டிகிரி கேமரா. இப்போ வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு அழகாக இருக்குது. அதாவது ஆனால் என்ன, நம்ம மாதிரி மேனுவல் கார் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் ஓட்டும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அப்பப்போ கிளச்சு கீர் மாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அது ஒன்று தான் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே மாதிரி இது லேடிஸ்க்கு வந்து செம்மையாக சூப்பராக இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 2 பேருக்குமே சீட்டு சைடில் வந்து வென்டிலேஷன் சீட்டு வந்துடும். சைடு பட்டன் மாதிரி இருக்கும். அதை அமைக்கி விட்டிங்கன்னா போதும். குளு குளு குளுன்னு ஏசி காற்று அடித்து தள்ளிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அந்த வீல். அப்புறம் ஆமாம், ஆடியோ சிஸ்டம் பற்றியும் பேசி ஆகணும். ஜேபிஎல்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆடியோலாம் குறையே சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குங்க. பாட்டெல்லாம் போட்டு கேட்டேன். அப்பா ஜம்மு ஜம்முன்னு காதே வெடிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு யாருக்கு இது சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, 45 கிலோமீட்டர்ஸ், அதாவது 450 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. 350 கிலோமீட்டர் வரைக்கும் ஓகே. சிட்டிக்குள்ளேயே நிறைய ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது நிறைய சூட் ஆகுங்க. ரொம்ப தூரம் ஒரு 1000 கிலோமீட்டரு, அப்புறம் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர்லாம் போவேன் வருவேன் அடிக்கடி அப்படின்றவங்களுக்கு இது மேக்ஸிமம் சூட் ஆகுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன்ஸ் நிறையா வந்த பிறகு வேணா, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா வந்த பிறகு வேணா ஓகே ஆகும். ஆனால் இனிமேல் வந்துடும் ஃபியூச்சரில் நிறையா. ஏன்னா மேக்ஸிமம் விஷயம் இனிமேல் எலக்ட்ரிக்கலாக தான் ஆக போகுது. ஏன்னா ஃபியூல் ப்ராப்ளம் நிறையா வந்துட்டுருக்கு. அப்டேட் தான் எப்பயுமே இயர்லி அப்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். கார் பிரியர்களுக்கு எலக்ட்ரிக் கார் தான் இனிமேல் மெயின் விஷயமா இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிவர் அந்த மாற்றுறது அந்த சூப்பராக இருக்குங்க. அந்த பைலட்டு அந்த இதை மாற்றுவார் பாருங்க, அது மாதிரி அந்த புஷ் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி இழுத்தீங்கன்னா நியூட்ரலு டிரைவு அப்படின்ற மாதிரி வரும். செம்மையாக இருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அதை மாற்றும் போது. ஐ ஃபீல் வெரி குட். அப்பா பாருங்க, அது முதல் தடவை பண்ணும்போது எனக்கு சரியாக வரல. அதை உள்ள ஒரு லிவர் பட்டன் மாதிரி இருக்கு முன்னாடி, அதை புஷ் பண்ணி அப்படி முன்னாடி தள்ளணும்னா கரெக்டாக போகுதுங்க. இப்போ 360 டிகிரி கேமராவோட இதை பார்த்துக்கலாம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 4 சைடுமே எதுவும் அப்ஜெக்டிவ் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு ரன் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 lakhs ஜார்சுகுடாவில். பாய் பாய், see you.